அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பசியின்மை ப்ரெக்னென்சி சிம்டமாக எதனால் இந்த சேஞ்சஸ் வருது, அதிகமாக பசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் பசிக்கவே பசிக்காது, ஆனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு நல்லா பசிச்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பசியின்மை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். நிறைய பேர்த்துக்கு மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு இந்த பசியின்மை ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ரெக்னென்சி சிம்டமாகவும் உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு 6லேருந்து 12 நாட்களிலும் ஒரு சிலருக்கு தெரியும். அந்த ப்ரெக்னென்சி பீரியட் தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு பசியின்மை ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கு நம்ம உடம்பில் ஹார்மோன் சேஞ்சஸ் தான். HCG அப்படிங்கிற ப்ரெக்னென்சி ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது இந்த பசியின்மை ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சிலருக்கு, வாமிட் சென்சேஷன், இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்காத மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல் நமக்கு எந்த ஸ்மெல் எடுத்தாலும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஜஸ்ட்டு குக்கரில் விசில் வர்ற ஸ்மெல் கூட ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஸ்மெல் அதிகமாக ஃபீல் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டினாலையும் கூட உங்களுக்கு பசிக்காத மாதிரியே ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு பசிக்கவே பசிக்காது ஜாஸ்தி. அதுவும் வாமிட் பண்ணிவிட்டு திரும்பவும் சாப்பிடணும் அப்படின்னா என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சேஞ்சஸ் ஹார்மோன் மாற்றத்தினால தான். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமாக ஹெல்த்தியானதை எடுத்துக்கணும். அளவளவாக சாப்பிடணும். ஒரே டைமில் ஃபுல்லாக நம்ம சாப்பிடக்கூடாது, வயிறு நிறையா சாப்பிடக்கூடாது. கம்மியாக அரை வயிறுக்கு தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் திரும்பவும் பசிக்கும் பொழுது திரும்பவும் கம்மியாக சாப்பிட்ணும். கொஞ்சம் கேப்பு விட்டு கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிடும் பொழுது நமக்கு வயிறு நிரம்பாத மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம வாமிட்லாம் பண்ணிவிட்டு வயிறு நிறையா சாப்பிடும் பொழுது திரும்பவும் வாமிட் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அளவாக சாப்பிட்டுக்கலாம். 2வது, ஹெல்த்தியான நொறுக்கு தீனி நம்ம சாப்பிட்லாம். சாப்பாடாக சாப்பிட்றப்போ நமக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஹெல்த்தியான நொறுக்கு தீனியை சாப்பிட்டீங்கன்னா குழந்தைக்கும் ஆரோக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். கரு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பேபி ஒரு ஆரோக்கியமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு நீங்கள் நொறுக்கு தீனியெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஜங்க் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். காரணம் என்னென்னா, அது சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று அசிடிட்டி ப்ராப்ளம் வரலாம், மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு நெஞ்செரிச்சல், அந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுனால திரும்பவும் சாப்பிட்லாங்கிற எண்ணமே வராது. இந்த பசிக்காதது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்துடும். நார்மல் பீப்புள்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதவங்களுக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கும் பொழுது ஷியோராக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஆரஞ்செல்லாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு பசிக்குது, டயர்டாக இருக்குது, இப்போ உங்களுக்கு இந்த வாமிட் பண்ணதுக்கப்புறம் டயர்டாக இருக்குது அப்படின்னா வாட்டர்மெலன், ஆரஞ்சு, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ பசியின்மை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம் தான். ஓவலேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு பசிக்காத மாதிரியே ஃபீல் ஆகுது, மார்னிங் டயர்ட்னஸ் இருக்குது, ஹெட்டேக் இருக்குது, பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, வாமிட் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி ஹிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. உங்களை நீங்கள் தான் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேபிக்காகவும் உங்களுக்காகவும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்கும் mylanji.com சார்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பேபி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ரெக்னென்சி பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். mylanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.